வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதாவது என்சிபி, நார்கோட்டிக் கண்ட்ரோல் பீரோ, அது அடுத்த வாரம் கூடுது. என்சிபி அப்படின்னா தெரியும், போதைப்பொருள் தடுப்பு. டெல்லியில் கூடக்கூடிய இந்த விஷயம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேரை திகிலடைய செய்திருக்குது. ஏன்னா இந்த போதை மருந்து அப்படிங்கிறது சமீப காலத்தில் பெருசாக அப்படியே அமுங்கி போன மாதிரி தெரிஞ்சாலும் இன்னும் அவங்கவில்லை. ஏன்னா இன்றைக்கி அமித்ஷா கொடுத்த பேட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும், டாஸ்மார்க்கோடு சேர்த்து போதைப் பொருள் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். அப்போ அடுத்த வாரம் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் தமிழகத்தை பற்றி டிஸ்கஷன் இருக்கும். அந்த அமைப்பு உள்ளே வந்தால் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன சிக்கல் வரும்? ஏன்னா இங்கே இருக்கக்கூடியவர்கள் எப்படியாவது அதிமுகவை இதில் உள்ளே சேர்க்கணும், இந்த போதை மருந்துலன்னு ரொம்ப பாடுபடுறது நல்லாவே தெரியுது. ஆனால் அவங்க இது எதுவும் சிக்கலன்னு நினைக்கிறேன், இன்னும் அவங்கள உள்ளே நுழைக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வழக்கை வச்சு அதிமுகவும் ஒரு போதை மருந்து கலாச்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய கட்சி. ஏன்னா முதல்ல திமுக ஜாஃபர் இருக்கும்போது அவரை அரெஸ்ட் பண்ணி 1 வருஷம் உள்ளே வைக்கும்போது உடனே அயலக செயலாளராக இருந்தார். உடனே ரிசைன் அவர் பதவி விட்டு தூக்கிட்டாங்க. அப்போ திமுக போதை பொருள்கள் இருக்க நிறைய பேரோட தொடர்பில் இருக்காங்க, பெருமளவுக்கான பணம் திமுகவுக்கு வருது அப்படின்னு பிரச்சார வழியில் பண்ணப்பட்டது. அண்ணாமலையெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். இப்போ திமுகவுடைய நேரம். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதிமுக ஐடி விங்கில் இருந்த ஒருத்தர் இந்த விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னோடனே இது அதிமுகவுக்கு இதுக்கு தொடர்பு அப்படின்னு அவங்க முனைப்பு பண்ணுறாங்க. இப்போ என்சிபி உள்ளே வந்ததுன்னா பிரச்சனை. ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைப்பு. எப்படி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள்லாம் உள்ளே வந்தால் இவங்களுக்கு சிக்கல் அப்படின்ட்டு வேணாமாங்க, சிபிஐ விசாரணை வேணாமாங்க. ஒன்று வேங்கை வயலுக்கு சிபிஐ விசாரணை வேணான்னாங்க. நம்ம இவங்களுது அண்ணா நகர் அந்த சிறுமி அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஞானசேகரன் இல்லை, நாங்களே விசாரித்து நாங்களே முடிவு சொல்கிறோம் அப்படின்ட்டாங்க. கள்ளக்குறிச்சி சாராயம் அதையும் நாங்களாம் ஒத்துக்க மாட்டோம்னாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ உள்ளே வந்துருச்சு, மரக்காணத்துக்கு ஒத்துக்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி என்சிபி அடுத்த வாரம் கூட்டம் இருக்குதுன்னு சொன்னது எவ்வளோ முக்கியத்துவம். ஏன்னா இப்போ என்சிபியோடைய தலைவராக இருக்கக்கூடிய அனுராக்கர் ஐபிஎஸ் அவர் தான் இருந்தார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ரோஹித் அவர்கள் ஐபிஎஸ் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போது நைஜீரியாவை சேர்ந்த ஒருத்தட்ட பெருமளவுக்கான போதைப் பொருள் பிடிச்சார். இப்போ பார்த்தீங்கன்னா அவரை ரொம்ப கடலோர பாதுகாப்பு, ரொம்ப அதாவது பவர் இல்லாத டிபார்ட்மெண்ட்டுவாங்கள்ல, அங்கே லா அண்ட் ஆர்டர்னா பவர் உள்ள டிபார்ட்மெண்ட்டுவோம். அவர் ரோஹித் அவர்கள் இந்த நைஜீரியா காரங்களை பிடிச்சி பெருமளவுக்கான அந்த இதை ரெக்கவர் பண்ணார். அப்போ சில பேர் தலையிட்டு, சில பேர்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் சில பேர் அப்படின்னா நம்ம யாருன்னு தெரியும், குடும்பம் அப்படின்னா யாருன்னு தெரியும், இது குடும்பம். அதில் சில பேர் தலையிட்டு அவரை சில விஷயம் பண்ண சொன்னாங்க. அவர் கொஞ்சம் நேர்மையான அதிகாரிங்கிறனால அவர் இடம் மாற்றிட்டாங்க அப்படின்னு இன்னும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் போதைப் பொருளுங்கிறது எல்லாரும் சேர்த்து நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இது அரசியல் பிரச்சனையாக மாறிவிட்டது. இப்போ என்சிபி உள்ளே வந்ததுனால என்ன பிரச்சனை, அடுத்த வாரம் நடக்க போகுது என்ன, அதையும் தாண்டி காலைல தினமலரில் ஒரு விரிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அதில் பிரதீப் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் நைஜீரியாவை சேர்ந்த ஜிரிக் என்பவரிடம் பேசி பெங்களூருக்கு கொக்கைன் வரவழைத்து என் நெருங்கிய நண்பர்களான சென்னையை சேர்ந்த பிரசாத், கெவின், லிங்கேஸ்வரன், ஏசுராஜ், யூசுப் ஆகியோர் வாயிலாக விற்று வந்தேன். நமக்கு என்ன சந்தேகம்னா, இவங்க சொல்கிறத பார்த்தா 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்கிறாங்க. 2 வருஷமாக இங்கே திராவிட மாடல் ஆட்சி நடந்துகிட்ருக்குது. காவல்துறைக்கு தெரியாமல் இது நடக்கும் அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னா நீங்களே நம்ப மாட்டீங்க. அப்போ இது எப்படி நடக்குது? அப்போ என்னென்னா, போதையில்லா தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளம்பரம்லாம் போட்டு போதையின் பாதையில் யாரும் செல்லக்கூடாது அப்படின்னு நடிகர்லாம் வச்சுலாம் விளம்பரப்படுத்துகிறோம். அப்போ இதெல்லாம் நடிப்பா அப்படிங்கிற கேள்வி வருமா வராதான்? பெருமளவுக்கான பணம் இங்கே புழங்குது. இப்போ ஒன்றும் புரியல, மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிற ஒன்றை வச்சு ஈடி உள்ளே வரும்போது நமக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த மாதிரி விஷயங்களை யார் பொறுப்பெடுத்துக்கூடாது? இப்போ நம்ம தொடர்ந்து பேசும்போது திராவிட உடன்பிறப்புகளும் நிலைய வைத்துவான்களும் கமெண்ட் போட்டு நம்மளை திட்டுறீங்களே, இப்போ இது சரியா அப்படிங்கிறத உங்கள் மனசாட்சி தான் சொல்லணும். உடனே அதிமுக நம்ம என்ன சொல்கிறோம், அதிமுக சேர்ந்து தான் திட்டுறோம், விடுங்க, அதிமுக எடுக்காதீங்க, அதிமுக யாராக இருந்தாலும் தப்பு தான். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க 2 வருஷமாக, என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? இது என்னென்னா சொல்கிற தகவல்லாம் கேட்டால் இதில் பார்த்தீங்கன்னா கிராம் கணக்கு, அதாவது 2 பாக்கெட்டில் மட்டும் இந்த போதை வஸ்துவை 2 பாக்கெட்டில் மட்டும் வச்சு கொண்டு வந்தீங்கன்னா அதுவே 22-30 கோடி. அப்போ இதை எடுத்துகிட்டு வர்றது ஈஸி. இந்த கொக்கைன் அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் வாயில் வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்ட் ஆயிடுவீங்க. இப்போ என்ன நடந்திருக்குது, இந்த பட தயாரிப்பாளராக இருக்கக்கூடியவர் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு தடவை தானேன்னு சொல்லி ஒரு தடவை வாயில் வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது கதை.
அப்போ நமக்கு என்ன ஒன்றும் புரியல. இதுக்கெல்லாம் மிக மிக பெரிய கடுமையான தண்டனை. அதாவது என்னன்னா, இதை பண்ணிட்டீங்கன்னா ஒரு தேச துரோக குற்றம்பா அந்த லெவலுக்கு கொண்டு போகணும். இல்லாட்டினா வந்து ஏன்னா போதை வந்துருச்சுனாவே போதை தான் பல அழிவுகளுக்கு காரணம். உங்களுக்கு தெரியும், 80 வயது மூதாட்டி பாலியல் பிரச்சனைங்கும் போது நம்ம என்ன பேசுறது? சிறு குழந்தைகள் ஆரம்பிச்சு இதெல்லாம் எங்கே நடக்குது? சண்டை அடிதடி எல்லாம். இப்போ கூட இவங்க மாட்டினது ஒரு பாரில் நடந்த தகராறில் தான். அப்போ நம்ம வந்து இவங்க வந்து திமுகலையும் இருக்காங்க, அதிமுகலையும் இருக்காங்க, விஜய் கட்சியிலையும் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. இவர்களை கட்சி இதை ஊக்குவிக்காதுங்க. அதனால் ஒரு கட்சி மேலே பிளேம் பண்ணுறது நமக்கு விருப்பம். அது வந்து சரியான வாதமாக இல்லை. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அதாவது அவர் சொல்கிறார், என்னிடம் அதிகமாக கொக்கைன் வாங்குறது யாருன்னா இப்போ இருக்கவர் தான், கெவின். 5 கிராம் கொக்கைனுக்கு 5000 ரூபாய் லாபம் பார்த்து விற்பேன். கெவின் மற்றும் பிரசாத் ஆகியோர் கொக்கைன் வாங்கி நடிகர், நடிகைகள், இசையமைப்பாளர் உள்ளிட்ட திரைத்துறையினருக்கும் தொழிலதிபர்களுக்கும் விற்று வந்தனர் என கூறியுள்ளார். இப்போ மாட்டினது 2 பேர் தான். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள்ங்கிற வரி தான் நமக்கு ஞாபகம் வருது. இதையடுத்து நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதே போல கேரளாவில் பதுங்கியிருந்த நடிகர் கிருஷ்ணாவை பிடித்து வந்து சென்னை 1000 விளக்கு காவல் நிலையத்தில் போலீசார் 5 மணி நேரம் விசாரணை பண்ணது உங்களுக்கு தெரியும். பிரசாத் மற்றும் பிரதீப் குமார் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கிருஷ்ணாவிடம் சென்னை கிழக்கு மண்டல இணை கமிஷனர் விஜயகுமார் இது நடத்தியிருக்கார் விசாரணை. அப்போது பிரசாந்தும் பிரதீப் குமாரும் யாரென்றே எனக்கு தெரியாது என்று கூறியுள்ளார் கிருஷ்ணா. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு முதல்ல சொல்லியிருக்காரு. இதனால் ஸ்ரீகாந்த், பிரசாத், பிரதீப் குமார் ஆகியோருடன் கிருஷ்ணா இருக்கும் புகைப்படத்தை காட்டியுள்ளனர். அதன் பின்னர் வெப்சீரியஸ் தொடர்பாக பிரசாந்தை சந்தித்ததை ஒப்புக்கொண்டார். எதற்காக பிரசாந்த் வங்கி கணக்கிற்கு 20 லட்சம் ரூபாய் அனுப்பினீர்கள் என கேள்வி எழுப்பப்பட்டது. தன் நண்பரின் கடன் வாங்கி கொடுத்ததாக பதிலளித்தார். இதில் கிருஷ்ணா அவர்களை பற்றி சொல்லும் போது என்னென்னா, 45 நாளுக்குள்ளே அதை நீங்கள் வந்து உபயோகப்படுத்திருந்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. 45 நாளுக்கு முன்னாடி இவர் உபயோகப்படுத்தி இருந்ததா இருக்கலாம். ஏன்னா வாங்கியிருக்காரு, எல்லாம் நடந்திருக்குது. அப்போ இவர் தைரியமாக வந்திருக்காரு. ஏன் நம்ம 45 நாளைக்கு முன்னாடி தானே, அதனால் நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாதுன்ற மருத்துவ பரிசோதனை நெகட்டிவ் தான் வருது. ஆனால் எங்கே சிக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு கதை. என்ன கதை? பிரதீப் குமாரிடம் எத்தனை கிலோ கொக்கைன் வாங்கினீர்கள் என்று கேட்டதும் கிருஷ்ணாவுக்கு வியர்த்து கொட்ட ஆரம்பித்து விட்டது. பிரதீப் குமாருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எனக்கு ஸ்ரீகாந்த் தான் பழக்கம். நான் எதற்கு கொக்கைன் வாங்கப் போகிறேன்? என்னிடம் போதைப் பொருள் விற்றதாக பிரதீப் குமார் பொய் சொல்லி உள்ளார். எனக்கு இறப்பையில் பிரச்சனை உள்ளது, இதய துடிப்பும் சீராக இல்லை. அதற்கு மருந்து உட்கொண்டு வருகிறேன். நான் கொக்கை பயன்படுத்தி இருந்தால் உயிருடன் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணா சொல்றார். அவர் நடிக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட போலீசார் கிருஷ்ணாவை மருத்துவ சோதனைக்கு உட்பட்டுனாங்க. அதில் நெகட்டிவ்னு ஆயிடுச்சு. சென்னை பெசன்ட் நகரில் வீட்டில் சோதனை நடத்தினாங்க, அங்கேயும் ஒன்றும் இல்லை. சைபர் கிரைம் போலீசார் வாயிலாக 2020 கிருஷ்ணாவின் மொபைல் ஃபோனில் அளிக்கப்பட்ட குறுஞ்செய்திகள், வாட்ஸ்அப் சாட்டில் உள்ளிட்ட தகவல்களை மீட்டு ஆய்வு செய்தனர். இப்போ தான் உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சாங்க. நீங்கள் வந்து தகவல்கள் அழிச்சிருந்தா கூட அதை ரெக்கவரி பண்ணிக்கலாம். அப்போது தான் கிருஷ்ணா, பிரசாத் குமார், பிரதீப் குமார், ஸ்ரீகாந்த், கெவின் உள்ளிட்டோர் வாட்ஸ்அப் குழு துவங்கி அதன் வாயிலாக கொக்கைன் வாங்கி விற்று வந்தது தெரிய வந்தது. கொக்கைன் அப்படிங்கிறத நீங்கள் உட்கொண்டாலும் தப்பு, அதை வந்து வீட்டில் வச்சு அதிக அளவுக்கு வச்சுருந்தீங்கன்னா பெரிய கேஸாக போயிடும். ஏன்னா ஸ்ரீகாந்த் வீட்டில் 250 கிராம்ங்கிறாங்க. அது ரொம்ப ஏன்னா என்ன சிக்கலாக இருக்குன்னா, வாங்கி யூஸ் பண்ணிட்டு அந்த கவர் அப்படியே சொல்லி வச்சுருக்காரு, பெட்டில் பொழுது. அதை கடைசியாக யூஸ் பண்ணிட்டு வச்சது பெரிய அளவுக்கு ஆன அமௌண்ட். அதனால வந்து என்னன்னா இதிலேருந்து நீங்கள் தப்பிச்சு வர்றதுங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம்னா ரொம்ப கஷ்டம். இப்போ என்னென்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு கிருஷ்ணா, அவர்களுக்கும் மட்டும் புரியுமான ரகசிய வார்த்தையை பயன்படுத்தி உள்ளார். இதனால் வந்து கெவின் அப்படிங்கிற வீட்டுக்கு போய் சொன்னவொன்னு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து 1.50 கிராம் கொக்கைன், 10.30 கிராம் மெத்தனைன், 2.75 கிராம் DMA எனப்படும் போதைப் பொருள் மற்றும் 70 கிராம் கஞ்சா, சிறிய அளவிலான எடை இயந்திரம், மொபைல் ஃபோன், 45,200 ரூபாய் மடிக்கணினி உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். அப்போது கெவினிடமிருந்து கிருஷ்ணா கொகைன் வாங்கி பயன்படுத்தியுடன் திரையுலகத்திற்கு கொடுத்தது உறுதியாகிவிட்டது. இவ்வளோ தகவல் இருக்கு. இப்போ இந்த தகவலில் நம்ம வந்து கிருஷ்ணா வந்து இப்போ சிறையில் இருக்கார், ஸ்ரீகாந்த் இருக்கார். இப்போ அடுத்து இந்த கேஸ் எப்படி நகரப்போகுது? இப்போ வெளியில் வரக்கூடிய செய்தி என்னென்னா, யாரையோ ஒருத்தரை டார்கெட் பண்ணுறாங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வருடைய பையனை டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து திமுகவுடைய ஆதரவு ஏட்டில் அதை பற்றி போடும்போதே புரியுது எதற்காக இவங்க பண்ணுறாங்கன்னு புரியுது. நம்ம என்ன சொல்கிறோம், ஆதாரம் இருந்தால் யாரவனா கைது பண்ணுங்க. ஆனால் நம்ம என்னோட கேள்வி என்னென்னா, நீங்கள் போதையில்லா தமிழ்நாடு, குட்கா புகழ் விஜயபாஸ்கர் அப்படின்னா நீங்கள் சொல்லிவிட்டு
நீ என்ன நடந்துட்டு இருக்குது நாட்டில்? திராவிட மாடல் அப்படிங்கிற ஆட்சி, அதிமுக தான் மோசமான மாடல், அடிமை மாடல், நீங்கள் யாருங்கிற கேள்வி எழுமா இல்லாதா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் ஸ்டாலின்? யாரும் குறை சொல்ல முடியாதாச்சு, குறை சொல்ல முடியாதாச்சுங்கிறீங்களே, இதான் குறை சொல்ல முடியாதாச்சா? லா அண்ட் ஆர்டர் எந்த நிலைமையில் இருக்குது தமிழ்நாட்டில்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சிறிய குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், முதியோர்களுக்கு எதிரான குற்றங்கள், முதியோர்களை கோயம்புத்தூர் பகுதியெல்லாம் தனியாக இருந்தால் கொள்றாங்க, வயதான மூதாட்டிக்கு பாலியல் பிரச்சனை பண்ணுறாங்க. இது எல்லாம் மறைத்து விட்டு எப்படி நீங்கள் வந்து அடுத்து நாங்கள் தான் வருவோம்னு சொல்கிறீங்க? நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அடுத்து? உங்களுக்கு புரியவே இல்லையே. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாது நீங்கள் நாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்டால் வெளிநாட்டிலேருந்து முதலீடு வருங்கிறீங்க. எப்படி வெளிநாட்டிலேருந்து முதலீடு வரும்? சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருந்து எப்படிங்க முதலீடு வரும்? கொஞ்சம் யோசனை பாருங்க. நமக்கு ஒன்றும் புரியலையே. வெளியில் நிறைய ஐடி கம்பெனிலாம் வராங்க, அவங்களாம் கால் சென்டர் வச்சுருப்பாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கும்போது எப்படி வருவாங்க அவங்க? நமக்கு ஒன்றும் புரியல. கேட்டால் வந்து நாங்கள் தான் தொழில்துறையில் முன்னோடி, எல்லாத்துலேயும் முன்னோடிங்கிறீங்க. அப்புறம் பேசினா நிறைய பேசலாம், நாகரிகம் கருதி அமைதியாக இருந்துகிட்ருக்கோம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ அடுத்த வாரம் இந்த கூட்டம் நடக்குதுன்னொடனே இது கூடுதல் முக்கியத்துவம். அமித்ஷா வேற ஏற்கனவே 39,000 கோடி டாஸ்மார்க்னு சொல்லிட்டாரு. இப்போ இதையும் இருப்பாங்க. இப்போ வரக்கூடிய அடுத்த வாரம் நடக்கக்கூடிய விஷயத்தில் பிரதானமாக இது பேசப்படும். தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு இது பெரிய விஷயமாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன்னா இப்போ என்ன பற்றி இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு சிக்கல்னா, நீங்கள் ரொம்ப வேகமாக நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர்லாம் நிறைய பேர் மேலே போட்டிங்கன்னா இதை வச்சு இடி உள்ளே வந்துடும். இடி உள்ளே வந்ததுன்னா கதை கந்தல் தான். இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இடி உள்ளது இவங்க கண்ட்ரோல் இல்லை. இவங்க அரெஸ்ட் பண்ணலாம் நிறைய பேரை, ஆனால் காப்பாற்றுறது கஷ்டம். இது எங்கே போய் முடியுங்கிறது எங்களுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே போல் ஒரு சம்பவம் நடைபெற்று அந்த சம்பவத்திற்கு சம்பவத்தில் ஒரு விஷயத்தை பிடிக்கிறாங்க. ஒரு சம்பவத்தில் பெரிய அளவுக்கான கொக்கைன் பிடிப்படுது. அதில் பாதி எடுத்து விற்ற சம்பவங்கள்லாம் நடக்குது. விற்றே 22 கோடியை 30 கோடிக்கு விற்றுருக்காங்க. அப்போ அரசியல் புரசலாக வந்த செய்திகள்லாம், அதாவது என்னென்னா, அடுத்த வீட்டுக்காரன் நெய்யையும் பொண்டாட்டி கையும் பொங்கல் அந்த கதையாக இருக்குது, போயிட்டுருக்குது. இது வந்து என்னென்னா, சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. இது மேலே போகுதானா தலைமைக்கே போகாமல் நிறைய விஷயங்கள் நடக்கும்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது யாருக்கும் புரியல. இந்த விஷயம் தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம் தான். ஏற்கனவே டாஸ்மார்க் விஷயத்தில் ஒரு பிரச்சனை. இப்போ என்னென்னாங்க, ஊழல் லஞ்சம் இதை தாண்டி சின்ன பசங்களாம் வீணாக போகிறாங்க. நம்ம ஏற்கனவே தெரியும், விஆர் மாலில் ஒரு ஐடி பையன் வந்து இறந்து போயிட்டான். என்னன்னு பார்த்தா ஓவர் ட்ரக்ஸு ஆல்கஹால் ரெண்டும் சேர்ந்து. அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய அரசியல்வாதியுடைய பையன் பார்த்தீங்கன்னா அதிகமாக போதை மருந்து உட்கொண்டு கீழே விழுந்து கோபா ஸ்டேஜுக்கு போய் இப்போ தான் காப்பாற்றி கூப்பிட்டு வராங்க. இதெல்லாம் என்ன நடந்துட்டுருக்குது? ஏன்னா ஏழைகள் வந்து மது குடிப்பாங்க, சிகரெட்டு, கஞ்சா, உயர் இடத்துல ரேஞ்சு மாறிக்கிட்டே இருக்குல்ல. அதனால் இதை என்ன பயன்னா, சனிக்கிழமையான பார்ட்டி வைக்கிறது போய் இப்போ காலையிலேயே வந்து டிஸ்கோத்திலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, ஸ்கூல் பசங்களாம் போவாங்களாம். ஏன்னா இப்போ வந்து இந்த சட்டவிரோதமான பார்கள் நிறைய ஆகிடுச்சு, இந்த மாதிரியான பப்புகள் நிறைய ஆகிடுச்சு. இதை கவனிக்க வேண்டிய அரசு நிறைய பேர் இந்த காசு கிடைச்சா போதும்னு சொல்கிறதுனால தான் திராவிட மாடல் ஆட்சிக்கு கெட்ட பேர். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இது தெரிந்தால் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுப்பார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் தெரியணுமே, பல விஷயங்கள் அவருக்கு மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே. ஒன்றும் இல்லை, இந்த ஏடிஜிபி அரெஸ்ட் பண்ண விஷயத்தில் கூட கடைசியாக அவருக்கு ஒன்றுமே தெரியல. கடைசியாக தான் தெரிஞ்சிருக்குது. அவர் தான் போலீஸை கையில் வச்சுருக்குவார். அவருக்கே தெரியாமல் உளவுத்துறை ஏமாற்றி விட்டதா அப்படிங்கிற கேள்வி எழுது. என்ன ஒன்றுனா, உளவுத்துறை ஆனால் நம்ம தான் வருவோம், யாரை கேட்டால் நம்ம தான் வருவோம்னு சொல்லி முதல்வரை ஒரு மாய உலகத்தில் வச்சிருக்கிறார்கள். உடன்பிறப்புகள் கமெண்ட் போட்டியில் நாங்கள் தான் திராவிட மாடல், நாங்கள் தான் அடுத்து வருவோங்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் தான் திராவிட மாடல். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எதிரி இல்லாமல் இருக்கீங்க. எவ்வளோ நாள் இதே மாதிரி போகும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் கூட்டணி பலம்லாம் கரெக்டாக தான் இருக்கீங்க. திமுக ஆட்சி மோசம், வேகமாக போய் ஓட்டு போடணுங்கிற மனநிலையெல்லாம் மக்கள் இல்லை. எதிர்க்கட்சிகள் உங்களை வந்து டேமேஜ் பண்ணலை, இங்கே இருக்க ஊடகங்களும் உங்களை டேமேஜ் பண்ணாது. ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, நியாயத்தை யாராவது ஒருத்தர் பேசணும். இப்போ நம்ம பேசுகிறது கூட நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. திமுக ஆதரவாக பேசினா பார்ப்பாங்க. அதுக்காக நியாயத்தை பேசாமல் நம்மளால் இருக்க முடியுமா? இந்த போதை மருந்துகள் இத்தனை வருடங்களாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை கண்டுகொள்ளாத திமுகவும் இதில் ஒரு குறை சொல்லக்கூடிய கட்சி தான் அப்படிங்கிறது நமக்கு மாற்று கருத்தே இல்லை. திராவிட மாடல் அரசு இனியாவது திருந்துமான்னு கேட்டால் 8 மாதம் இருக்குது. 8 மாதத்தில் நீங்கள் ஊழல் லஞ்சம்லாம் எதுவும் வாங்காமல் ஒழுங்காக ஆட்சி நடத்துனீங்கன்னா தேர்வுங்க. இல்லை எங்களுக்கு கூட்டணி பலம் இருக்குது, நாங்கள் இப்படி தான் ஆட்சி நடத்துவோம், அடிக்கடி நிறைய கல்லா கட்டுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்ல முடியாது. போன தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி அவ்வளோ மோசமான தோற்றுல 10 வருடம் ஆட்சி நடக்குது எடப்பாடியோட ஆட்சி. அதை மீறி கிட்டத்தட்ட 70+ வந்துட்டாங்க அவங்க. திமுக 200லாம் போகும்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு கதை? பிஜேபி வச்சுக்கிட்டே. அப்போ இந்த தடவை இவ்வளோ 5 வருஷத்தில் அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது. இதெல்லாம் மக்கள் மறந்து விடாதுன்னு நினைக்கிறீங்க? தொங்கு சட்டசபை வந்தால் நீங்கள் தாங்குவீங்களா? இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் தாங்குவாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். கொஞ்சம் விட்டு நீங்கள் எடப்பாடி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, பிஜேபி எடப்பாடி சேர்ந்து உங்களை ஒரு வழி பண்ணி விட்டுருவாங்க. அப்போது நிலைவத்துவான்களும் வரமாட்டார்கள், 200 உடன்பிறப்புகளும் வரமாட்டார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.